பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நடுநிலையோடு பரிந்துரை செய்த தண்ணீர் டிஎம்சியை கொடுக்க தவறுகிறது. இது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய செயல். விவசாயிகளின் வயிற்றில் அடிக்க கர்நாடகா நினைப்பதும் அதை கூட்டணிக்காக திமுக வேடிக்கை பார்ப்பதும் ஒருபோதும் ஏற்புடையதல்ல. துணை முதல்வரிடம் தண்ணீர் கேட்டு பெறுங்கள், அது உங்களுடைய கடமை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமாக சார்பிலே நேற்று திருச்சியில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை பெருந்தலைவர் காமராஜ் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே நடத்தியிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழக தலைவர்களெல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒரு பிரதிநிதி நேரடியாக வந்து பெருந்தலைவர் புகழ் பாடியதை நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன். தமிழக அரசை பொறுத்தவரையிலே பெருந்தலைவர் காமராஜர் புகழுக்கு உண்மையிலேயே அவர்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்று விரும்பினால் தமிழகத்திலே அவர்கள் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். விவசாயினுடைய வயிற்றிலே அடிக்கின்ற வகையிலே கர்நாடக காங்கிரஸ் அரசு காவிரி ஒழுங்காற்று குழு நடுநிலையோடு பரிந்துரை செய்த தண்ணீர் டிஎம்சியை கொடுக்க தவறுகிறது. இது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய செயல். குறிப்பாக கர்நாடகத்தில் காவிரி படுகையிலே உள்ள அணைகளிலே 63% தண்ணீர் இருக்கின்றது என்ற புள்ளி விவரம் தெளிவாக இருக்கும்போதும் கூட நம்முடைய விவசாயிகளின் வயிற்றில் அடிக்க கர்நாடகா நினைப்பதும் அதை கூட்டணிக்காக திமுக வேடிக்கை பார்ப்பதும் ஒருபோதும் ஏற்புடையதல்ல. விவசாயிகள் உங்களை மன்னிக்க தயாராக இல்லை. உடனடியாக அவர்கள் கூட்டியது போல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், அல்லது நேரடியாக முதல்வரோ அல்லது இதன் சார்ந்த அமைச்சர் மற்றும் குழுவோடு கர்நாடகா செய்து சென்று காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில் இருக்கின்ற முதல்வர் துணை முதல்வரிடம் தண்ணீர் கேட்டு பெறுங்கள், அது உங்களுடைய கடமை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.